ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம புது அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். இது சோலோ லெவலிங் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எப்படி இருக்க போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமான்னு பின் பண்ணி விடும் கமெண்ட்டில். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ சுற்றி ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. அவனை சுற்றி நிறையா மான்ஸ்டர்ஸ் இருக்குது. நாங்கள் இப்போ சாவ போகிறோமா நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் சாக மாட்டேன், அவன் கூட ஒரு பொண்ணு இருக்குது. நம்ம ஹீரோ ஸ்வாட்ஸ்மேன் போல் கையில் ஸ்வாட் வச்சுருக்கான். அவனை சுற்றி மான்ஸ்டர்ஸ் வருது. நான் எப்படியாச்சும் சாகாமல் இருக்கணும் இங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே நான் மேனேஜ் பண்ணி சர்வை ஆகி எப்படியாச்சும் வெளில போயிடணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே பாஸ்ட்டுக்கு வருது. நம்ம ஹீரோ எந்த ஜெயிலையும் இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்பா எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு. இப்போ அடல்ட்டுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அப்பா நானே இதை விட்டு அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த மாஸ்டர் ஒன்று நான் எப்படியாச்சும் வெளில கொண்டு வருவேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்க ஃபோனில் தான் பேசிக்கிறாங்க. 2 பேரும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்பா அவங்க நேம் எப்படியாச்சும் நான் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா கிட்ட. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் வெளியே வந்தது சாண்ட்விச் சிட்டியில். அது ஒரு பேரழிவே கொண்டு வந்தது. இந்த எர்த் ஹிஸ்ட்ரிலேயே அது பதிஞ்சிருச்சு அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஒன்லி எங்கள் அப்பா தான் அங்கே சர்வே ஆனார் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோ தான் சொல்கிறான் அதை. எங்கள் அப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வெளில போயிருக்காரு இந்த சாண்ட்விச் சிட்டியை விட்டு. அப்புறம் ஒரு பெரிய க்ரைமே நடந்திருக்கு. அதனால் இவர் தான் குற்றவாளின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இவருக்கு 10 வருஷம் ஒரு வேலை பார்த்த இடத்துக்கு சஸ்பெண்ட் கிடச்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோவை துரோகியோட மையன்னு 8 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் துரோகியோட பையனுக்குலாம் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ கொடுத்த பிளட்டில் டொனேட் பண்ண முடியாது, நீலாம் துரோகியோட பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொனேட் பண்ணி அவனை அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் நாங்கள் அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவங்க நேமை கிளியர் பண்ணுப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்கிறாரு, ஃப்ரான்சிஸ் இங்கே எது பேச ஒன்றும் இல்லை, அப்புறமேட்டு வரியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்படியே கட்டாக இந்த கான்வர்சேஷன் இந்த இடத்துலையே. அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த செட்டியை வச்சு வெளில போயிடுவோம், நேமை மாற்றிக்கோ, உன் ஐடென்டிட்டியை மட்டும் நல்ல வாழ்க்கை வாடு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு. இது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நீ ஒரு துரோகியோட சன்னு நிறைய பேரை கேட்டு அப்படின்னு ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ பெஞ்ச் மேலே தட்டி இது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோ ஃபோன் வழியா அப்படியே இந்த கன்வர்சேஷன் இங்கே கட்டாது. நான் வெளில வரேன் அப்படின்னு நிறையா போலீஸ்காரன் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பக்கத்தில் 2 போலீஸ்காரன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, துரோகியோட பையனை இங்கே வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இப்போ விசிட்டர்ஸ் ஃபீஸ் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது 3 மடங்காக நம்ம ஹீரோ பார்க்குறோம். 3 மடங்குன்னா இப்போ 10,000 அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் அடித்த மாதிரி பார்க்குறான். நம்ம ஹீரோ அப்படியே மனசுலேயே யோசிச்சுக்கிறான், எப்படி அவ்வளோ வெள்ளம் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு. இங்கே ரூல்ஸ் அத்தாரிட்டி கருணைக்கெலாம் இடம் இல்லை தான், அவங்க அப்பாவை பார்க்க விட்டாச்சுல, காசை கட்டிட்டு போ துரோகியோட பையனே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் துரோகியோட பையன் இல்லை, எங்கள் அப்பா இங்கே ரிஸ்க் பண்ணி தான் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு கையை மூடிக்கிட்டு சொல்கிறான். மனசுலேயே யோசிச்சுக்கிறான், நான் எப்படியாச்சும் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுறேன் போலீஸ் இடத்துலேருந்து. 3,000 கொடுத்தா 3 தடவை பார்க்கலாம். இப்போ அது 3 மடங்கு ஆகிட்டாங்கன்னா இப்போ 10,000 ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே போகிறான். நான் போய் ஸ்டார்ஃபன் வாரியர் சர்வீஸில் போய் கொஞ்சம் மணி எடுக்கணும், நிறையா கொஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான். ஒரு நார்மல் பர்சனுக்கு எல்லா டேட்டாவும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்ஃபன் வாரியருக்கு 10க்கு மேலே இருக்கணும். ஆனால் எனக்கு ஸ்பிரிட்ஸும் அஜிலிட்டியும் தான் 10க்கு மேலே இருக்குது. ஸ்பீடு ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இல்லைன்னா நான் 6 மாதத்தில் கற்றுக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் எப்படியாச்சும் அப்பா நம்ம கிளியர் பண்ணணும்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நான் எப்படியாச்சும் மெஷினரி கில்டு போய் நிறையா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். 3 மடங்குனா நான் எப்படி அவ்வளோ காசு கொடுக்குறது? அப்படியே நம்ம ஹீரோ சட்டையை கிராப் பண்ணுறான். இந்த வேல்யூபிள் நெக்லஸ் தான் என்கிட்ட இருக்குது, இது ரொம்ப வேல்யூபிள் நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ அதையே பார்த்துட்ருக்கான். இது எங்கள் அம்மா கொடுத்தது என் ப்ரெசண்ட்டுக்கு, இது மீட்டியார்ஸ் த நைட் ஆஃப் த மீட்டியார் வேறு செய்யப்பட்டது, இது ரொம்ப வேல்யூபிள், இதை நான் விற்கலாமா வேணாமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். அதுக்கடுத்து கணத்தில் அழிஞ்சிட்டு என்ன யோசிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ மெஷினரி கில்டுக்கு போய் ஐ ரேங்க்கு டாஸ்க்கை கண்டுபிடிக்கணும்னு போகிறான். நம்ம ஹீரோ மெஷினரி ஹாலுக்கு போயிட்டான்.
ஜால்ஃபரி சிட்டியில் இதோ வராம் பாரு நிறைய பேர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாங்க. இவன் தான் வீக்கஸ்ட் மெம்பர், 3 வருஷமாக அவேக்கன் ஆயிடுச்சு இவனுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவன் தான் ட்ரோகியோட பையன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ இன்னும் இங்கே ரொம்ப நாய்ஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ கதவை தட்டி மிஸ்டர் ஓ அப்படின்னு யாரையோ கூப்பிட்றான். மேனேஜர் போடலாம், அங்கே கில்டு லீடர் போல இருக்காங்க மெர்சனரி கில்டில். நம்ம ஹீரோ கேட்குறான், ஏதாச்சும் லெவல் டாஸ்க்கு எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த மிஸ்டர் ஓ கிட்ட கேட்குறான். பைத்தியக்காரன் எத்தனை தான் என்கிட்ட சொல்கிறது என்ன மிஸ்டர் ஓவன்னு கூப்பிடுன்னு நம்ம ஹீரோட அவர் சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரேங்க் டாஸ்க்கா அப்படின்னு பார்க்குறாரு. அங்கே இருக்க மாஸ்டர் கிட்ட நீ சர்வே ஆயிடுவியா அப்படின்னு மிஸ்டர் ஓ சொல்கிறாரு. ஈவன் எஃப் லெவல் டாஸ்க்கு கூட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நீ ரொம்ப லக்கி தான் அப்படின்னு இவர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்கிறாரு. நீ இங்கே ஒரு மெம்பராக இருக்க, லெவலில் தான் நீ இன்னும் இருக்க, மிஸ்டர் ஓவன் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கே ஒரு ரேங்க் ரிவார்டு இருக்குது, ஹை ப்ரைஸுக்கு தான் போய் ஸ்கவுட் பண்ண டீமை அப்படின்னு இவர் சொல்கிறார் நம்ம ஹீரோ கிட்ட. அந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், எனக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாண்டு. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே முழுகிறான். 20,000 ரிவார்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து மிரள்றான். மிஸ்டர் ஓ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ காலையிலே விழுந்துட்டான். இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலு, ஆனால் நீ ரொம்ப வீக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே மண்டையில் கொட்டு வச்சிருக்காரு போல், மண்டை வீங்கி போயிருக்கு நம்ம ஹீரோக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு டாஸ்க் வந்துருக்கு, நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும் போல் இருக்குது, ஜூனியருக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க ஸ்டார்ஃபாலன் லெவலில். இது நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த டாஸ்க்கை முடிச்சா எனக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ ஸ்வாட்ஸ்மேன் ப்ரோ இருக்கனால தான் பயங்கரமாக இருக்காங்க. இவனை பார்க்குறதுக்கு லக்கி பிரேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறா, நீ தான் அந்த மிஸ்டர் ஓவன் ரெக்கமெண்ட் பண்ண ஆளா நம்ம ஹீரோ பார்த்து கேட்குறா. நான் தான் இங்கே டாஸ்கோட லீடர் முரே, ஷார்ட்டாக எடுத்துக்காங்க முரேன்னு. அவன் கூட 4 பேர் வேறு இருக்காங்க. ஒருத்தன் ஸ்பைக்ஸ் போட்ட மாதிரி ஒருத்தன் இருக்கான், இன்னும் 3 பேராக இருக்காங்க. அவள் வெப்பனையும் காஸ்டியூமையும் பார்த்தா அவள் தான் நம்ம ஹீரோ முழுகிறான். இன்டர்மீடியட் ஸ்டார்ஃபாலன் வாரியரான்னு பார்க்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் அப்படின்றது மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. போன வாட்டி ஒரு அனிமே போட்டேன், அந்த அனிமேக்கு சரியான ரெஸ்பான்ஸு. அந்த அனிமே நான் கண்டினியூ பண்ணுவேன். இந்த அனிமேவும் போட்டிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.